ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக என்று சொல்லி கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை வேளையில கூட உங்களோடு கூட பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மாத்திரமல்ல, உங்களை சந்ததியை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் வேலையை ஆசீர்வதிப்பார், சம்பாத்தியங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழியத்தை, நல்ல சுக பலத்தில் எல்லாவற்றிலும் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். ஆமேன். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மிடத்திலிருந்து ஒன்றை எதிர்பார்க்கிறார். ஈசாக்கு இருந்த நிலைமை பஞ்சத்தின் நிலைமை. பஞ்சம் தேசத்திலே வந்த பொழுது ஆண்டவர் ஈசாக்கை சந்திக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு பஞ்சத்தின் நடுவில் இந்த காலவெளியில் காணப்படலாம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பஞ்சம், குடும்ப வாழ்க்கையில் ஒரு பஞ்சம், உங்களுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பஞ்சம் இருக்கலாம். தேவன் சந்தித்து சொல்லுகிறார், இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. தேவ சமூகத்திலே தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அவர் பாதையில் நடப்பதற்கு நீங்கள் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும் பொழுது கூட இருந்து ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள். என்னுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்கள். வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள். உங்களை இன்றைக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் பஞ்சமாய் மாற்றிவிருக்கலாம். என்னுடைய குடும்பத்தினுடைய எல்லா அன்பின் உறவுகள், என்னுடைய சமாதான சந்தோஷம் எல்லாம் பஞ்சமாய் மாறி இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற தேசம், அவர் சமூகம், அவருக்கு உண்மை, அவருக்கு சாட்சியான வாழ்க்கை, அவரை நம்பி இருக்கிற வாழ்க்கை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் நாம் அல்ல, ஆண்டவரையே சார்ந்து கொள்வதற்குத்தான் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அன்றைக்கு அவன் கீழ்ப்படிந்தது போல இன்றைக்கும் நாம் கீழ்ப்படிய தேவன் விரும்புகிறார். குடும்பமாய் கீழ்ப்படிவோமா? பிள்ளைகளும் பெற்றோரும் கீழ்ப்படிவோமா? அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிப்போம். அந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். அது மாத்திரமல்ல, சந்ததிகளை ஆசீர்வதிக்கும். தேவன் இன்றைக்கும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையாயிருக்கிறார். அவர் வார்த்தை உண்மையுள்ளது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் நிறைவேறுதலாயிருக்கிறது. மனம் சோர்ந்து போகாதிருங்கள். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தை தேடுங்கள். அவருடைய வேத வார்த்தையில நீங்கள் காத்திருங்கள், கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் இந்த வருஷத்திலே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவரே, இந்த காலை வேளையில இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. இதுவரை பார்த்து கொண்டிருக்கிற, சந்தித்து கொண்டிருக்கிற, கடந்து வந்து கொண்டிருக்கிற அத்தனை பஞ்சங்கள் மத்தியிலும் நீர் இப்பொழுது தீர்க்கமான வார்த்தை சொல்லியிருக்கிறீர். அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கட்டும் அப்பா. ஆண்டவர், அந்த சூழ்நிலைகளை நீர் மாற்றி அமைத்து இப்பொழுது கீழ்ப்படிய பண்ணுகிற, இவர்கள் கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுக்கிற சூழ்நிலைகளை ஒவ்வொருவரையும் நீர் தாமே சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. எல்லா காரியமும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும் அப்பா. பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழியங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும் அப்பா. கைகளின் பிரயாசங்கள், வேலை, வியாபாரங்கள், நல்ல சுக பலன், ஆரோக்கியம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். மற்றவர்களுக்கும் எங்களை ஆசீர்வாதமாய் வைப்பீராக. நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். நம்முடைய வார்த்தையின்படி செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய வார்த்தையின்படி வாழ அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஜீவனும் தீர்க்காயுசும் பலனும் சுகமும் ஆரோக்கியமும் ஒவ்வொருவருக்கும், குடும்பத்துக்கும், பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணிப்போம். ஆமேன்.